தமிழ் கடவுள் கும்பிட்டான் பாருங்க, அவங்க கூட வடமொழியில் கும்பிடல. நக்கீரை எழுதுனதை பார்த்தோம்னா அவங்களும் வந்து நம்ம தமிழ் மரபுப்படி கொண்டாடி இருக்காங்க. அப்போ அவன் ஒன்றும் சுப்பிரமணியன் அப்போ சொல்லலை. 8ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் சுப்பிரமணியன்ற சொல்லு வந்து நீங்கள் முதல்ல கூட கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். 8ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து இந்த சொல் புதுசாக வருது. நம்ம முண்டங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டானே, அவனை தான் உதைக்கணுன்ற நான். ஏன் முருகன் நல்ல பேர் இருக்கு, தமிழ் கடவுள்னு இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்க. நீ தமிழ் கடவுள்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் இது சொன்னான். அருணிநாதர் போகிறார் சார் பழனிக்கு போகிறார். அவர் பாடியிருக்கார். நான் பாடல் இல்லாதுன்னு சொல்லுது. போய் அவர் பாடும்போது அவர் என்ன பண்ணார்னா, அங்கே சுவாமி இவர் எப்போ போகிறார் அப்படின்னா கரெக்டாக அந்த பண்டாரங்கள் இதில் மாறி போகுது பாருங்க. அந்த பண்டாரங்கள் தான் பழனியை ஸ்தாபித்த அதுக்கு அர்ச்சகர்களாக இருந்த காலம் 1444. சரியா அந்த செப்பு பட்டையும் சொல்கிறது, ராமப்பையர் போட்ட அந்த இதெல்லாம் வருது. அப்போ அந்த காலத்தில் இவங்க வந்து பண்டாரங்கள் வந்து சாமியை பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு க்ளோஸ் டு தட் 15ஆம் நூற்றாண்டில் தான் வராரு இவர், யார் நம்ம அருணிநாதர்.